திருச்செந்தூர் முருகன் சிலையை டச்சுக்காரர்கள் கடத்தி சென்ற வரலாறு தெரியுமா? முருகனை கப்பலில் ஏற்றியதும் கடலில் ஏற்பட்ட புயல். பயத்தில் டச்சுக்காரர்கள் செய்த வேலை. ஒரு சாதாரண முருக பக்தனால் நடுக்கடலில் இருந்து முருகன் சிலை மீட்கப்பட்டது எப்படி? அப்படி அந்த பக்தனின் கனவில் வந்து முருகன் சொன்னது என்ன? சக்தி வாய்ந்த திருச்செந்தூர் முருக பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடலின் மெய்சிலிர்க்க வைக்கும் வரலாற்றை பார்ப்போம். கடவுளான முருகபெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் உள்ளன. அவை அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை ஆகியவை ஆகும். இந்த அறுபடை வீடுகளில் 5 மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடற்கரையில் அமைந்துள்ளது தனிச்சிறப்பானது. அது மட்டுமல்லாது திருச்செந்தூர் முருகபெருமான் கோயில் பற்றி பலரும் அறிந்திராத ஒரு மெய்சிலிர்க்க வைக்கும் வரலாற்றை பார்க்கலாம். 1648 திருச்செந்தூர் முருகன் கோயில் டச்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த சமயம் இக்கோயில் திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு கீழே இருக்கும் பகுதி என்பதால் டச்சுக்காரர்களை அங்கிருந்து அவர் வெளியேற சொன்னார். ஆனால் டச்சுக்காரர்கள் அங்கிருந்து வெளியேற மறுத்துவிட்டனர். இதனால் திருமலை நாயக்கருக்கும் டச்சுக்காரர்களுக்கும் பெரிய போர் நடைபெற்றது. இதனால் பயந்து போன டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருந்து வெளியேற முடிவு செய்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து போவதற்கு முன்பு இக்கோயிலில் உள்ள மூலவர் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் தங்களோடு கொண்டு சென்று விட்டனர். அப்போது டச்சுக்காரர்கள் முருகன் சிலை மற்றும் நடராஜர் சிலையோடு கப்பலில் சென்று கொண்டிருக்கும் போது பயங்கரமான மழையும் புயலும் ஏற்படுகிறது. இதனால் கப்பலே கவிழ்ந்துவிடும் நிலை ஏற்படுகிறது. அப்போது அவர்கள் நினைக்கிறார்கள், கடவுள் சிலையை திருடி கொண்டு வந்ததால் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று. பயந்து போன டச்சுக்காரர்கள் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் கடலில் தூக்கி போட்டுவிட்டனர். சிலையை கடலில் போட்ட அடுத்த நிமிடம் மழையும் புயலும் நின்றுவிட்டது. பிறகு டச்சுக்காரர்கள் கப்பலில் தங்கள் நாடு நோக்கி சென்று விடுகின்றனர். சில ஆண்டுகளுக்கு பிறகு திருமலை நாயக்கருடைய பிரதிநிதியான வடமலையப்பன் பிள்ளையின் கனவில் தோன்றிய முருகன் தன்னுடைய சிலை கடலுக்குள் இருப்பதாகவும் அதற்கு மேல் ஒரு எலுமிச்சை படம் மிதப்பதாகவும் அதற்கு மேல் வானத்தில் கருடன் வட்டமிடுவதாகவும் கூறியதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். வடமலையப்பன் உள்ளூர் மக்களுடன் கடலுக்கு செல்கிறார். அங்கே கடலில் எலுமிச்சை படம் மிதப்பதையும் அதற்கு மேல் வானில் கருடன் வட்டமிடுவதையும் கண்டு அங்கேதான் முருகபெருமானின் சிலை இருப்பதாக கூறி அங்கே குதித்து தேட சொல்கிறார். கடலில் குதித்தவர்கள் முருகன் நடராஜர் சிலைகளை கடலில் இருந்து மேலே கொண்டு வந்து படகில் ஏற்றி சென்றனர். பல வருடங்களாக முருகபெருமானின் சிலை கடலில் இருந்ததால் உப்பு தன்மையால் சிலையில் அரிப்பு ஏற்பட்டு அதனால் உருவான சேதத்தை இன்றும் சிலையில் காணலாம். கிபி 1653 ஆண்டில் நடராஜர் சிலையையும் முருகபெருமான் சிலையையும் கோயிலுக்குள் கொண்டு வந்து கருவறையில் சேர்த்து குடமுழுக்கு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.